எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்க ரேஷன் கார்டு சம்பந்தமான ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ பத்தி தான். அது என்ன, அதுக்காக நீங்க என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கேள்வி உங்களுக்காகத்தான். ஏன்னா இப்ப வரப்போற மாற்றங்கள் நேரடியா உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற ரேஷன் பொருட்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, பெரிய அப்டேட் என்னன்னு பாத்திரலாம். இனிமே அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்து நீங்க 3 மாசத்துக்கான ரேஷன் பொருட்களை மொத்தமா ஒரே டைம்ல வாங்கிக்கலாம். இது எப்படின்னு விரிவா பார்க்கலாம். அப்போ இந்த மொத்த விநியோகம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஏப்ரல் மாசம் நீங்க கடைக்கு போனீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு வரவேண்டிய அரிசியையும் கோதுமையையும் மொத்தமா ஒரே தடவைல வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். இது அரிசிக்கும் கோதுமைக்கும் மட்டும்தான். அப்போ சக்கரை, பருப்பு இதெல்லாம் என்ன ஆகும் நீங்க கேக்குறது புரியுது. அந்த பொருட்களுக்கு இந்த ரூல் கிடையாது. அதெல்லாம் நீங்க வழக்கம் போல மாசம் போய் தான் வாங்கணும். சரி, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு பாப்போம் வாங்க. இதுல தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கவர்மெண்ட் சொல்ற காரணம் என்னன்னா, மக்கள் இந்த கோடை வெயில்ல அடிக்கடி கடைக்கு வந்து அலைய வேண்டாம் தான் இந்த வசதி செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். அதாவது குடோன்ல இருக்கிற பழைய அரிசி, கோதுமை ஸ்டாக் எல்லாம் காலி பண்ணாதானே புதுசா அறுவடை பண்ற கோதுமையே சேமிச்சு வைக்க முடியும். அதுக்கு இடம் வேணும் இல்லையா? அதுதான் அசல் காரணம். சரி, உங்களுக்கு எவ்வளவு அரிசி கிடைக்கும்னு ஒரு கணக்கு பாத்துடலாமா? உங்க கார்டு வந்து PHPH டைப், அதாவது அந்த பிங்க் கலர் கார்டா இருந்தா ஒரு ஆளுக்கு 5 கிலோ கிடைக்கும். உங்க வீட்ல 4 பேர்னா மாசத்துக்கு 20 கிலோ. இதுவே உங்க கார்டு AAY டைப், அந்த மஞ்ச கார்டா இருந்தா ஒரு குடும்பத்துக்கே 35 கிலோ அரிசி கிடைக்கும். இதை வச்சு உங்க 3 மாசத்துக்கான மொத்த அளவை நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். இப்போ நாம ரெண்டாவது சொல்லப்போனா ரொம்ப அவசரமான ஒரு அப்டேட்டுக்கு வரும். இது கைரேகை சரிபார்ப்பு பத்தினது. இதுக்கு ஒரு டெட்லைன் கூட இருக்கு. சோ கவனமா கேளுங்க. இதுதான் அந்த முக்கியமான ரூல். உங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற 5 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தரும் தங்களோட கைரேகைய ரேஷன் கடையில இருக்கிற மிஷின்ல வச்சு EKYC-ய கட்டாயமா முடிச்சே ஆகணும். இதுல யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. இந்த தேதிய நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. மார்ச் 31, 2026. இதுதான் கடைசி தேதி. இதுக்குள்ள நீங்க இந்த கைரேகை வைக்கிற வேலைய முடிச்சாகணும். இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த டெட்லைனை மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற கேள்வி. ஆனா அதுக்கான விளைவுகள் கொஞ்சம் சீரியஸா இருக்கும். விளைவு என்னன்னா, யாரெல்லாம் கைரேகை வச்சு EKYC பண்ணலையோ அவங்களோட பேரு ஏப்ரல் 1, 2026ல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீக்கப்பட்டுடும். பாத்துக்கோங்க, இதுதான் நடக்க போகுது. இது உங்க ரேஷனை எப்படி பாதிக்கும்னு ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். அப்போதான் உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியும். இப்போ உங்க வீட்ல 4 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு 20 கிலோ அரிசி வருதுன்னு வச்சுக்கலாம். அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் கைரேகை வைக்கலன்னா அவங்க பேரு கார்டுலேருந்து எடுக்கப்பட்டுடும். அப்ப என்னாகும்? உங்க குடும்பத்துக்கான ரேஷன் அளவு 20 கிலோலேருந்து 15 கிலோவா குறைஞ்சிடும். பாத்தீங்களா, ஒரு சின்ன மிஸ்டேக் எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு. சரி, இவ்ளோ விஷயங்களை கேட்டதும் கொஞ்சம் பதட்டமா இருக்கலாம். ஆனா கவலையே படாதீங்க. இப்போ நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான நான் சொல்றேன். கைரேகை வைக்கிறதுக்காக ரேஷன் கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான ஹோம்வொர்க் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 முக்கியமான விஷயம். 1, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஆதார் கார்டும் ரேஷன் கார்டோட லிங்க் ஆயிருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. 2வது, இது ரொம்ப முக்கியம். உங்க வீட்ல இப்போ 5 வயசு முடிஞ்ச குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்க முதல்ல அவங்களோட ஆதார் கார்டுல கைரேகை போட்டோ எல்லாம் அப்டேட் பண்ணணும். ஆதார் சென்டர்ல இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள ரேஷன் கடைக்கு EKYC பண்ண கூட்டிட்டு போகணும். நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் வெறும் ரூல்ஸ் மட்டும் கிடையாது. இதெல்லாம் உங்க குடும்பத்தோட உணவு பாதுகாப்பை உறுதி பண்றதுக்கான முக்கியமான படிகள். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேலைகளை முடுக்கிறது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரூலுக்காக இல்ல. இது உங்க குடும்பத்துக்கு உரிமையான உணவுப் பொருட்களை தொடர்ந்து வாங்கறதுக்கான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. அதனால இத ஒரு முக்கியமான கடமையா நினைச்சு சீக்கிரம் முடிங்க. சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விவரணைய முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 மாசத்துக்கு மொத்தமா பொருள் கொடுக்கறதும் அதே சமயம் EKYCன்னு கண்டிஷன் போடுறதும் உண்மையிலேயே பொது விநியோக முறைய நல்லபடியா மாத்துமா, இல்ல மக்களுக்கு இது இன்னும் புதுசா சில சிக்கல்களை உருவாக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?